தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெறுகிறது சட்டப்பேரவையில். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாழிய நெடுந்தகை என்று நான் வழங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் 14/3/25 அன்று சட்டமன்றத்தின் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கடந்த 4 நாட்களாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் ஒன்றிய அரசு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் தொடக்கத்தில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் நன்றாக அறிவார்கள் என்றால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நீங்கள் அனைவரும் அறிந்த வண்ணம் இந்தியாவினுடைய ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமான நிதிநிலை அறிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மாத்திரமான ஒரு நிதிநிலை அறிக்கையாக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநில அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நோக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, தேர்தல் காலத்தில் ஒருவேளை எங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட எப்படி புவியிலே வாழக்கூடிய மக்களுக்கு நிறம் பார்த்து வேறுபாடு இல்லாமல் வான்மழையானது அத்தனை பேருக்கும் சமமாக பொழிகிறதோ, அதே போல முதலமைச்சர் அவர்கள் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அனைத்து பகுதியிலும் சமமாக பாவித்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் தேவையான உரிய வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை நான் நெஞ்சுயர்த்தி பெருமையாக இந்த மாமன்றத்திலே நான் தெரிவிப்பேன். அதன் காரணமாகவே இந்த நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். இன்னொன்று, நம்முடைய உயிரினும் மேலான தமிழ் மொழியை விட வடமொழிக்கும் இந்தி ஆகிய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசு ஒருபுறம் இருக்கிறது.